கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு ரொம்ப வேதனையான ஒரு பதிவு. இந்த பதிவை பார்க்கும் பொழுதே இந்த வீடியோ கிளிப்பெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு பயங்கரமாக கோவம் வரும். கோவம் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்களோட பயங்கரமான ஒரு வெறுப்பு தோணும். ஏன்னு கேட்டால் அவங்க அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை, விசேஷமாக ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதாவது விசேஷமாக அவங்களுடைய குழந்தைகள் மத்தியில், அரேபிய குழந்தைகள் மத்தியில் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு அவங்க போதிக்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுதே, பார்க்கும் பொழுதே நமக்கு வேதனையும் பயங்கரமான கோபமும் வரும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த கோபத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, அந்த வேதனையும் ஒதுக்கி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே வழி. இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரெஷர்லாம் ஏறிடும். அதனால இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கோவப்பட்டு வெறுப்பு தோணி அது நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால பேசாமல் சிரிச்சுக்கிற வேண்டியதான். அதனால முதல்ல ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள்லாம் இந்த பப்பட் ஷோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சர்ச்சில் வருஷம் பப்பட் ஷோ நடத்துவாங்க. அதே போல் இடையில சில்ட்ரன்ஸ் கேம்ப்லாம் அங்கங்கே கூட்டி கொண்டு போவாங்க. அங்கெல்லாம் இந்த பப்பட் ஷோ நடத்துறது உண்டு. இந்த பப்பட் ஷோவில் என்ன அப்படின்னா, இந்த நியாயாதிபதிகளுடைய கதைகள், ராஜாக்களுடைய கதைகள், தீர்க்கதரிசிகளுடைய கதைகள், நீதி கதைகள், நன்னெறி கதைகள், இது எல்லாம் வேதாகம வசன ஆதாரங்களின்படி அந்த பப்பட் ஷோ நடத்துவாங்க. அதனால நம்முடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில், நண்பர்கள்ட்ட, ஸ்கூலில், வேலை செய்கிற இடங்களில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி பாசமாக இருக்கணும், அதோட கூட எப்படி நம்முடைய உடம்பெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், மனசை சுத்தமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதே போல் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பாவம் செஞ்சால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நன்னெறி கதைகள் இருக்கும், நீதி கதைகள் இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இதை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அப்படி தான் பப்பட் ஷோவை நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்களும் கூட யூடியூப்பில் பப்பட் ஷோன்னு அடிச்சிங்கன்னா நிறைய பப்பட் ஷோ வரும். அதே போல் இந்த பாலஸ்தீனத்திலையும் பப்பட் ஷோ நடத்துகிறாங்க. யாருக்கு? அந்த இஸ்லாமிய குழந்தைகளுக்கு. அந்த இஸ்லாமிய குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட நீதி கதைகள், நன்னெறி கதைகள் அவங்க போதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த நீதி கதைகளும் சரி, நன்னெறி கதைகளும் சரி, இந்த குரானுடைய சாராம்சத்தை, அந்த ஹதீஸுகளுடைய சாராம்சத்தை, அதை கண்மணி நாயகத்தினுடைய போதனைகளை ஒத்து தான் இது அமைஞ்சிருக்கே தவிர மற்றபடி ஒரு புது காரியத்தை இவங்க சொல்லலை. அப்படி என்ன இந்த குரான்ல இருந்தும் இந்த ஹதீஸ்கள்ல இருந்தும் கண்மணி நாயகத்தினுடைய போதனைகள்ல இருந்தும் எப்பேற்பட்ட நன்னெறி கதைகளை, நீதி கதைகளை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி நீதி கதைகளையும் நன்னெறி கதைகளையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இந்த இஸ்லாமியர்கள் எப்படி அந்த அரேபிய பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட நன்னெறி கதைகள், நீதி கதைகள் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், அதனுடைய வித்தியாசங்களையும் நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஏன் இந்த குழந்தைகள்லாம் வருங்காலத்தில் பயங்கரவாதிகளா, தீவிரவாதிகளா மாறுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்ப்போம். இதுதான் இது சில்ட்ரன் ஷோ. எந்த சில்ட்ரன் ஷோ? பயனீர்ஸ் ஆஃப் டுமாரோ. அதாவது நாளை தினத்தில் பிறக்க போகிற வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி நம்ம முன்னோடிகளாக திகழ்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சில்ட்ரன் ஷோவில் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கண்மணி நாயகம் இந்த நாட்டில் இருக்கிற, இப்போ உலகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எப்படி முன்னோடியாக இருந்தாரோ, அதே போல் நம்மளும் எப்படி நாளைய சந்ததிகளுக்கு எப்படி முன்னோடிகளாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சில்ட்ரன் ஷோவில் சொல்லி கொடுக்குறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. எந்த டிவி அப்படின்னா அல்-அக்ஸா டிவி. இந்த டிவியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமான பேர். ஆனால் இதை யார் நடத்துறது அப்படின்னா இந்த ஹமாஸ் அப்படிங்கிற புண்ணியவான்கள் நடத்துகிறாங்க. சரி, அப்படி அந்த ஹமாஸ் அப்படிங்கிற புண்ணியவான்கள் இந்த டிவி ஷோவை நடத்தும் பொழுது அவங்க எப்பேற்பட்ட கொடூரமானவங்க, என்ன விதமான குணமுடையவங்க அப்படிங்கிறத இந்த சின்ன பப்பட் ஷோவே நமக்கு காமிச்சு கொடுக்கும். சரி, இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபமும் வரக்கூடாது, வெறுப்பும் உண்டாகக்கூடாது. அப்படி ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அப்புறம் ப்ரெஷர் மாத்திரம் நீங்கள் சாப்பிட வேண்டியது வரும். இதை சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும், சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா நமக்கே வெறி பிடிச்சிரும். சரி, அப்படி என்னதான் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். شو بتعرفي عن المسجد الأقصى؟ إنه عاصمة فلسطين، لازم إحنا ندافع عن القدس ونخليش اليهود يهدمها. يعني إحنا لازم نقاتل اليهود وما نخلي اليهود يخشوا على الأقصى. وأنت بتحبي الأقصى ولا بتحبي بابا أكتر؟ بحب الأقصى. إيه شطورة من بابا كمان.
ولو احنا مشينا بشرائع الدين وتمسكنا بالدين وكنا أمة واحدة وصلينا الفجر في المسجد واتبعنا الشرائع الدينية أكيد حتتحرر فلسطين. صح ولا لا؟ بالتأكيد. يعني أول حاجة يجب علينا إيش؟ نلتزم بطاعة الله عز وجل والصلاة في المسجد ونلجأ إلى الله عز وجل وعلينا بالدعاء. صح ولا لا؟ صحيح. وأيضا الجهاد في سبيل الله. الجهاد هو إيش يا فكور؟ هو سلام الإسلام. طيب احنا لازم نعرف حبايبنا الاطفال ايضا انه اليهود المجرمين قاعدين بخططوا وبيعملوا انفاق من تحت ايش المسجد الاقصى المبارك عشان ايش يسووا؟ نسيت ايش بدهم يعملوا؟ الهي بدهم يحطوا بدل قبه الصخره الهي ايش اسمه؟ هيكل المزعوم. انت الحفريات هذه اللي تحت المسجد الاقصى هيجي يوم ما راح يضل شيء تحت المسجد الاقصى والمسجد الاقصى. طب هم ايش بدهم يسووا عشان الاطفال بدهم يعرفوا ايش هم مخططهم الكيان الصهيوني ايش بده يسوي؟ بدهم يحطوا يعني زي ما بيسموا او هيكل سليمان المزعوم كما قلتهم يعني. طبعا هذا الشغله ناكد غير صحيح او ما له وجود اصلا يعني وما راح ينحط كمان. طول ما احنا موجودين وفلسطين موجوده والاقصى موجودين راح نضل نرابط الى اخر قطره دماء فينا يا فكور. شيء جميل ورائع باذن الله ان شاء الله انه يعني احنا نحافظ عليه بدمنا وبصدورنا ان شاء رب العالمين ان شاء الله. وما ننساش ايضا عشان المسجد الاقصى وعشان ندافع من المسجد الاقصى إلنا سنوات نقاتل شهداء ضحوا من اجل المسجد الاقصى من اجل فلسطين. صح ولا لا؟ صحيح. وايضا شهداء وايضا جرحى. صح ولا لا؟ جرحى واسرى كمان وايضا مبعدين. சரி, இப்போ இந்த வீடியோவை நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் விளக்கமாக கேட்போம். شو بتعرفي عن المسجد الاقصى؟ அதான் ஒரு அதிசயமான ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அல் அக்ஸா மசூதியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். عن المسجد الاقصى إنه عاصمة فلسطين. அதாவது ஜெருசலேம் வந்து பாலஸ்தீனுடைய கேபிட்டல் சிட்டியாம். என்னடா இது, நம்ம கேட்ட இஸ்ரேலுடைய கேபிட்டல் சிட்டி தான் ஜெருசலேம். அது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அது ஜெருசலேம் தான் இஸ்ரேல் தேசத்துடைய கேபிட்டல் சிட்டி. இது எப்போ கேபிட்டல் சிட்டி பாலஸ்தீனுடைய கேபிட்டல் சிட்டியாக மாறி போச்சு. 1ஆம் நூற்றாண்டில் ரோமே இஸ்ரேல் தேசத்துக்கு பாலஸ்தீன் பேர் வச்சுக்கிட்டான். அதனால இப்போ இவங்கள அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜெருசலேம் தான் பாலஸ்தீனுடைய கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறாங்க. பாவம், இந்த குழந்தைகளை பார்க்கும்போதே நமக்கு பால் வடிகிற முகமாச்சே. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரியான மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க, சின்ன குழந்தைகள் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பாலஸ்தீனத்தில் உள்ளவங்களுக்கு இப்படி பண்ணி விட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, இது மற்ற புண்ணிய நாடுகள்லாம் இது ஹராமு. சின்ன குழந்தைகளோட ஆப்கானிஸ்தான்லாம் இதெல்லாம் ஹராமு. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி முழுசாக மறைச்சிக்கணும். ஆனால் இப்படி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சூப்பராக ஏஞ்சல் மாதிரி மேக்கப்லாம் போட்டு வளர்க்குறாங்க. நல்ல விஷயந்தான். சரி, لازم احنا ندافع عن القدس ونخليش اليهود يهدمها. அப்படி போடு. அதாவது இந்த பிள்ளைகளுக்கு அல் அக்ஸா மசூதியை பற்றி என்ன தெரியும்னு கேட்டதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த ஜெருசலேத்தில் இருக்கிற இந்த அல் அக்ஸா மசூதியை பாதுகாக்கணும். இந்த யூதர்கள் வந்து அதை வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை நம்ம அழிக்க விடவே கூடாது அப்படின்னு இந்த அல் அக்ஸா மசூதியை குறித்து காரியத்தை சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு 2 விதமான விஷயம் இந்த அல் அக்ஸா மசூதியை குறித்த நிலைப்பாடு உண்டு. ஒன்று, அந்த யூதனுடைய மதில் சுவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தங்க கலரில் இருக்கிற மசூதி தான் அல் அக்ஸா மசூதின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இல்லையா அது அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, அது அல் அக்ஸா மசூதி, இது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு ஒரு குரூப்பு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஆனால் பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுகையின் மதில் சுவருக்கு பக்கத்தில், அந்த சாலமோன் கட்டின டெம்பிளுடைய அந்த சுற்றுச்சுவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மசூதிக்கு பேர் தான் அல் அக்ஸா மசூதின்னு சொல்கிறாங்க. இந்த அல் அக்ஸா மசூதியினுடைய பெருமை என்ன அப்படின்னா, நிறைய முஸ்லீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்மணி நாயகம் என்ன செய்வாராம், ராத்திரியில் கழுதையில் வருவாராம். பறந்து வருவாராம். மெக்காவிலிருந்து இந்த அல் அக்ஸா மசூதிக்கு பறந்து நேரம் இங்கே வருவாராம். வந்து கழுதை பறக்குமா,
பறந்து வந்து இங்கே இந்த அல்லக்ஸா மசூதியில் அல்லாவை தொழுதுட்டு நேராக நிலாவுக்கு, சூரியனுக்கு, வியாழன், புதன், புளூட்டோ இந்த மாதிரியான கோள்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு அப்படியெல்லாம் போயிட்டு சுவனபதிக்கெல்லாம் போயிட்டு வருவாராம். இதை கேட்டதுமே அதிர்ந்து போனோம். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு மனுஷன் கழுதையில் மெக்காவில இருந்து வந்து அல்லக்ஸா வந்து ஜெருசலேமுக்கு வந்து அங்கேருந்து சுவனபதிக்கு போனாப்லையா, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னு கேட்டால் குரானில் அல்லக்ஸா மசூதி இல்லை ஜெருசலேம் இல்லை பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஒருவேளை கண்மணி நாயகம் வந்திருந்தாப்புல அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து குரானில் பதிவு செஞ்சிருப்பார். நான் வந்து இப்படி போனேன், பறந்து போனேன், அல்லக்ஸா மசூதி எருசலேமில் இருக்கிற இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இந்த அல்லக்ஸா மசூதிக்கு போனேன், அங்கேருந்து நான் வந்து சுவனபதிக்கு போனேன், அங்கே தூதர்களை பார்த்தேன், கேப்ரியலை பார்த்தேன் அப்படின்னு எதையாவது சொல்லியிருப்பார், எதையாவது எழுதி வச்சிருப்பாப்புல. ஆனால் இந்த கண்மணி நாயகம் இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு 7-8 தலைமுறைகளுக்கு அப்புறம் வந்த இந்த ஸ்காலர்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ளவங்க இப்படி ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எங்கள் கண்மணி நாயகம் இப்படி தாங்க அல்லக்ஸா மசூதிக்கு வந்துட்டு போவார், மெக்காவில் இருந்து எப்படியா வருவார் அப்படின்னா ஒரே நைட்டில் தான் இது சம்பவிக்குமா. ஒரே நைட்டில் வந்துட்டு சுவனபதிக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு காலையில் வந்துடுவாராம். எப்படி கழுதையிலே போயிட்டு கழுதையிலே வந்துடுவாராம். சத்தியமாக என்னால் சிரிக்க முடியல. என்னால் இதுக்கு மேலே ஏன்னு கேட்டால் இதை சொன்னோம் அப்படின்னா அந்த புண்ணியவான்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். சரி, என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை. சரி, இது கண்மணி. ஆனால் விஷயம் என்னென்னா இந்த விஷயம் கண்மணி நாயகத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்ன வரைக்கும் இஸ்லாமியர்களை நம்ப வச்சிருக்கிறாங்க. நம்முடைய கண்மணி நாயகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பச்சை மனுஷன். இந்த பச்சை மனுஷன் எங்கே போயிருக்காப்புல தெரியுமா? பச்சை உடம்போட கழுதையில் சுவனபதிக்கு போயிருக்காரு. அப்போ தான் அந்த அல்லக்ஸா மசூதி, இந்த அல்லக்ஸா மசூதி இங்கே ஜெருசலேத்தில் உள்ளதா இல்லை அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதா இன்னொரு அல்லக்ஸா மசூதின்னு ஒன்று இருக்குது. அதை தான் அல்லக்ஸா மசூதி, ஒரிஜினல் அல்லக்ஸா மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் கண்மணி நாயகம் போனதாகவும் சொல்கிறாங்க, இங்கே வர கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியாது. இதை வந்து அந்த ஹதீஸை எழுதுனாங்கல்ல அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஒன்றும் இல்லைன்னா அல்லாவுக்கே வெளிச்சம். அல்லா நோஸ் த பெஸ்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அல்லக்ஸா மசூதி கண்மணி நாயகம் வந்து தொழுதுட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அல்லக்ஸா மசூதியை இவங்க வந்து பாதுகாக்கணும். அதை யூதை என்ன செய்ய போகிறான் அப்படின்னா அழிக்க பார்க்குறான். ஏன்னு கேட்டால் அங்கே சாலமன் கட்டின தேவாலயம் அங்கே தான் இருந்தது. 1ஆம் நூற்றாண்டில் அந்த ரோமர்களை ஒரு கல் மேலே ஒரு கல் ராத்படிக்கு நொறுக்கி விட்டாங்க. அதில் உள்ளதெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே தங்கத்தினாலையும் வெள்ளினாலையும் செய்யப்பட்டது, அதையெல்லாம் தேடிட்டு போயிட்டாங்க. அதை குறித்து இயேசு கிறிஸ்துவே தெளிவான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதன்படியே 1ஆம் நூற்றாண்டுல நடந்தது. சரி, சொல்லுங்க பாப்பா. என்னடா இது கழுத கத்துற சத்தம் கேட்குது? எங்க இன்னொரு தடவை கேட்போம். ஓஹோ, அவர் ஆமா அப்படியா அப்படின்னு சொல்றாப்புல. நான் நினைச்சேன் கழுத கத்துது அப்படின்னு. இப்போதான் கழுத கதை சொல்லிக்கிட்டு இருந்தோமா, கண்மணி நாயகம் கழுதையில் நைட்டுக்கு வந்துட்டு போவார் அப்படின்றது. இவர் வந்து அதே கழுத மாதிரி கத்தவும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. ஐயா இன்னொரு தடவை கத்துக்க, அந்த சத்தத்தை அப்படியே அந்த காதார கேட்போம். ஒருவேளை இந்த கழுதையா இருக்கும் போல இருக்கு, சுவனபதிக்கு போயிட்டு வந்த கழுதை. சரி சரி, சூப்பராக இருக்குங்க உங்கள் கழுத கத்தல். சரி இருக்கட்டும். அப்போ இவர் ஒரு அதிசயமான ஒரு கேள்வியை கேட்குறாரு சின்ன பிள்ளைகளுக்கு. நல்லா கவனிங்க. பப்போட் ஷோ நடத்துகிற, பாலஸ்தீனத்தில் பப்போட் ஷோ நடத்துகிற டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட வன்மத்தையும் வெறுப்பையும் இந்த சின்ன பச்சை குழந்தைகளுக்கு ஏஞ்சல் போல் இருக்குதுங்க. அந்த குழந்தைகளை எப்படி சாத்தானா பிசாசா மாற்றுறது விதமான கேள்விகளை கேட்டு அவங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இது மூலமாக எல்லா அரேபிய குழந்தைகளும் இந்த டிவி டெலிகாஸ்ட் ஆகிற இது எந்த சேனல்னு தெரில, இது இந்த புண்ணிய மதத்தினுடைய சேனல், டிவி சேனல். இது பாலஸ்தீனத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற அரேபிய தேசங்களில், அரேபியர்கள் இருக்கிற தேசங்கள்ல எல்லாம் இந்த டிவி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் வேலை செய்யுதான்னு தெரில. அப்போ இதை பார்க்குற எல்லாருக்கும் எப்பேற்பட்ட அந்த குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட மனநிலை உண்டாகும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இவன் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னா நம்ம வந்து யூதர்களோட சண்டை போடணுமா? அதாவது அல்லக்ஸா மசூதியை பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன்னு கேட்டால் அந்த யூதை வந்து அந்த அல்லக்ஸா மசூதியை இடிக்க பார்க்குறான், அழிக்க பார்க்குறான். அப்போ நம்ம வந்து யூதர்களோட சண்டை போடணுமா அப்படின்னு கேட்டுட்டு நாம் வந்து இந்த அல்லக்ஸா மசூதியை பாதுகாக்கிறதுக்காக இந்த யூதர்களை அந்த அல்லக்ஸா மசூதிக்குள்ளே விடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாப்ல. அருமையான கேள்வி. அதுக்கு இந்த குழந்தை என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். لازم نقاتل اليهود وما نخلي اليهود يخشوا على الأقصى. وأنت بتحب الأقصى ولا بتحب
அப்போ அந்த குழந்தைங்கெல்லாம் ஆமாம் 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 ஆமான்னு சொல்லிச்சு. சரி, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு அதிசயமான ஒரு கேள்வி கேட்குறாப்புல. இந்த கேள்வியை வந்து உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குற ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு இந்த புல்டோசருடைய என்ஜினை எடுத்து கழுத்தில் கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் அவனை போட்டுறணும். அதுதான் செய்யணும். அவன் இந்த பக்கமே வந்துடக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு கேள்வியை இந்த மனுஷன் கேட்குறாப்புல. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் கூட இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கடலை கட்டி நடு கடலிலே கொண்டு போய் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நல்லது அப்படின்னு அவனுக்கு ஒரு தண்டனையை சொன்னார். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இப்படிப்பட்ட வன்மங்களையும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் இப்படிப்பட்ட பிரெயின் வாஷை செய்து அவங்கள பயங்கரவாதிகளா தீவிரவாதிகளா சண்டை செய்கிறவங்களா போர் செய்கிறவங்களா அவங்கள மாத்திர இந்த மாதிரியான கேவலமான ஜென்மங்களை இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும். அப்படி தண்டனை கொடுத்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க பாருங்க. என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ வந்து அல்லக்ஸா மசூதியை நேசிக்கிறியா? அல்லக்ஸா மசூதியை உனக்கு பிடிக்குமா, இல்லை உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். பாரியா, அந்த அல்லக்ஸா மசூதிங்கிறது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை இடிச்சா 100 கட்டடத்தை கட்டலாம். இது லட்சக்கணக்கான ரூபா கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணி கட்டலாம். அப்போ இவன் எப்படிப்பட்ட கேவலமான கேள்வி கேட்குறான் பாருங்க. உனக்கு அல்லக்ஸா மசூதியை நீ அதிகமாக நேசிக்கிறியா, இல்லை உங்கள் டேடி அதிகமாக நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குழந்தை என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். بحب الأقصى. அப்படி போடு. அதாவது நான் அல்லக்ஸா மசூதியை தான் அதிகமாக நேசிக்கிறேன். ச்சே, அதாவது அவங்க அப்பாவை நேசிக்கலையா, அல்லக்ஸா மசூதியை தான் அதிகமாக நேசிக்குதான். ஸ்மார்ட் கேர்ள், அரே ஸ்மார்ட் கேர்ள். பாரியா, அதாவது அல்லக்ஸா மசூதியை அப்பனை விட அம்மாவை விட அண்ணன் தம்பியை விட குடும்பத்தை விட யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்மார்ட் கேர்ள் ஸ்மார்ட் பாய் அரே அப்படின்னு அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல. بحب الأقصى. شطورة من بابا كمان. அடே அப்பா, பயங்கரமான ஆளாக இருக்காப்புல. நம்ம ஊர்லலாம் இந்த டிவி நிகழ்ச்சியிலே நடக்கும். அதில் எல்லாம் வந்து உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் கூட நமக்கு கோவம் வரும். ஏன்னு கேட்டால் எதுக்குடா அந்த மாதிரியான கன்ஃபியூஷனும் குழப்பத்தை சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர்லாம் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது நல்ல குழந்தைகளை நேசிக்கிற அம்மா அப்பா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க விட மாட்டாங்க. குழந்தைகிட்ட கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வி இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கே வந்து அது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது திடீர்னு எனக்கு அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும், இல்லைன்னா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லும், இல்லைன்னா நிறைய குழந்தைகள் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நிறைய அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. ஆனால் இந்த கீழ்த்தரமான கேவலமான ஜென்மங்கள் எப்படிப்பட்ட கேள்வியை குழந்தைகிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா? உனக்கு மசூதி பிடிக்குமா இல்லை உனக்கு உங்கள் அப்பாவை பிடிக்குமா? மசூதியை நீ அதிகமாக நேசிக்கிறியா இல்லை உங்கள் அப்பாவை அதிகமாக நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குழந்தைங்க சொல்லுது, நாங்கள் மசூதியை தான், அந்த அல்லக்ஸா மசூதியை தான் அதிகமாக நேசிக்கிறோம் எங்கள் அப்பாவை விட அப்படின்னு. இதில் கொடுமை என்னென்னா, அவங்க குடும்பத்திலே அப்படி தான் அந்த குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா கண்மணி நாயகமே சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, நான் வந்து உங்கள் உயிரினும் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஒரே வார்த்தை. அதாவது நான் வந்து கண்மணி நாயகம், நான் வந்து நபி, நான் வந்து உயிரினு மேலானவன், உங்கள் உயிரினு மேலானவன். அதனால எவனாவது என்னை கிரிட்டிசைஸ் பண்ணா, எவனாவது கேவலமாக பேசுனா, மானக்கேடா பேசுனா, கேலி கிண்டல் பண்ணா அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காப்புல. யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு. அதனால அன்னைக்கு அந்த செஞ்ச 1400 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த புள்ளி சூன்யம் இன்னைக்கும் இந்த புண்ணியவான்களுடைய மனசு ஹிருதயம் இதில் எல்லாம் அப்படியே ஊறி போய் கிடக்கு. அதனால தான் எப்பவுமே சரி, இந்த என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கண்மணி நாயகன் செஞ்ச காரியங்களை அவருடைய போதனைகள்லாம் குறித்து கிறிஸ்டிசைஸ் பண்ணி இல்லை அப்படின்னா அதை குறித்து கேள்வி கேட்டாலே போதும் இந்த புண்ணியவான்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அதனால எப்பேற்பட்ட கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க, எப்பேற்பட்ட கேலி கிண்டலும் பண்ணுவாங்க, கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்படிலாம் செஞ்சால் கண்மணி நாயகன் சந்தோஷப்படுவார், அல்லாஹ் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஏன்னு கேட்டால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த பில்லி சூன்யம் இப்போவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரானை குறிச்சோ இந்த ஹதீஸ்களை குறிச்சோ இந்த இஸ்லாத்தில் நடக்கிற இந்த கொடூரங்களை குறிச்சோ யாராவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து முகத்தை மறைச்சிக்கிடுவாங்க. முகத்தை மறைச்சிக்கிட்டு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த புள்ளி சூன்யம் எப்போ வேலை செய்யும்னே தெரியாது. சூப்பராக அழகாக நம்மளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் அந்த கண்மணி நாயகன் செஞ்ச காரியத்தை ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கேட்டாலே அவங்க அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி அவங்களுடைய முகம் மாறி அவங்க ஒரு பயங்கரவாத தீவிரவாத அந்த குணத்தை அவங்க வெளியில் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் அந்த தூங்கி கொண்டிருந்த அந்த பில்லி சூனியத்தின் ஆவி எப்போ கண்மணி நாயத்தை குறித்து நம்ம கேள்வி கேட்குறோமோ அப்போவே முழிச்சு அது எந்த விதத்தில் எதை வேணாலும் செய்வாங்க. அதனால தான் ஒரு கமெண்ட் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் அடித்ததுக்கு ஒரு டெய்லரை வடநாட்டில் வந்து குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்துருக்காங்களே. எங்கள் இந்தியாவில் நடந்த கொடுமை. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க பிரதர் அப்படிம்பாங்க. இல்லையா, எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சரீரத்தை மாத்திரம் கொலை செஞ்சுட்டு ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாத வக்கு இல்லாத அந்த மனுஷர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டால் இந்த சரீரத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு பயப்படுங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறாரு. அதனால இந்த புண்ணியவான்களை எல்லாம் பற்றி கவலையே பட வேணாம் அப்படின்னு ரிப்ளை செய்கிறது உண்டு. ஆனால் பாருங்க, எப்பேற்பட்ட கேவலமான ஒரு குணமுடையவங்களா இவங்க இருந்தால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட வன்மத்தை வெறுப்பு கலாச்சாரத்தை இவங்க பரப்பி விடுறாங்க. விசேஷமாக யூத வெறுப்பு கலாச்சாரத்தை இவங்க பரப்பி விடுறாங்க. அடுத்து பசங்க கிட்ட போகிறாங்க. ولو احنا مشينا بشرائع الدين இந்த சின்ன பையன் சொல்கிறான், நாம் இந்த சரியா அப்படிங்கிற சட்டம் நம்முடைய நாட்டை ஆப்கானிஸ்தானில் இப்படி நடக்குது பார்த்தீங்களா, இந்த சரியா அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் நம்ம ஆதரித்து இஸ்லாமோட நம்ம எப்பவும் ஒன்று கலந்து இருந்தால் அதனுடைய கொள்கைகள், அதனுடைய லட்சியங்கள், அதனுடைய போதனைகளை எல்லாம் நம்ம பின்பற்றி وتمسكنا بالدين وكنا أمة واحدة وصلينا அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே நேஷனா, ஒரே ஜாதியா, ஒரே நாடா மாறணுமா? இல்லை யாரு ஷியா முஸ்லீம்காரங்கெல்லாம் இந்த சூனா முஸ்லீம்களை மசூதிகளை கொண்டு போடுவாங்க. இந்த சூனா முஸ்லீம்காரங்களாம் இந்த ஷியா முஸ்லீம்களுடைய மசூதிகளை கொண்டு போடுவாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஷியா முஸ்லீம்களுக்கு இப்போவும் பயங்கரமான வெறுப்பு சூனா முஸ்லீம் மேலே. எங்கள் கண்மணி நாயத்தினுடைய பேரனை இவங்க தான் கொண்டாங்க, இந்த சூனா முஸ்லீம்காரங்க தான் கொண்டாங்க. அதனால அவங்கள பழி வாங்குறது வழக்கம். ஆனால் இப்போ யூதர்களை அழிக்கிற விஷயத்தில் நம்மெல்லாம் ஒன்று சேரணும். அப்படி நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணுமா, அதுக்கடுத்து துவா செய்யணுமா. எங்கே மசூதியில் போய் துவா செய்யணுமா. அப்படி மசூதியில் போய் துவா செஞ்சா என்ன நடக்கும்? الفجر في المسجد واتبعنا الشرائع الدينية. அதாவது பாலஸ்தீன் லிபரேட் ஆகுமா. என்னடா இது, பாலஸ்தீன் லிபரேட் ஆகுமா? அதாவது ரோமர்கள் வச்சுருந்தாங்க இந்த பாலஸ்தீனை, அதுக்கப்புறம் ஒட்டமான் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரன் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் எகிப்து வச்சுருந்தான் 19 வருஷம், அதுக்கப்புறம் காசாவை கொஞ்ச நாளாக யூதை வச்சுருந்தான். 2005 அவன் விலகிட்டான். எனக்கும் இந்த காசாவுக்கும் எந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் 2005 10,000 யூதர்கள் நினச்சேன் கையையும் காலையும் கட்டி தூக்கி வந்தாங்க. அப்படி காசாவும் எங்களுக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு யூதன் சொல்லியிருந்தான். ஆனால் இவங்க இப்போ எதை லிபரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேல் தேசத்தை இந்த ரோமர் தான் பாலஸ்தீன தேசமாக மாற்றினான். அதனால திரும்பவும் இதை பாலஸ்தீனா மாற்றணும். அதனால இந்த இஸ்ரேல் தேசத்தை இந்த உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணணும், அவங்களையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் லிபரேஷன். இவங்களுடைய நாட்டு லிபரேஷன் என்ன அப்படின்னா, யூதர்களை எல்லாம் அழிச்சிட்டு இஸ்ரேல் அந்த உலக வரைபடத்திலேயே இல்லாமல் பண்ணுறது தான் இவங்களுக்கு லிபரேஷன். அது வரைக்கும் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் இவங்களை தூங்கவே விடாது. இப்போ அந்த மிருகங்கள் சின்ன குழந்தைகளை விடுறதில்ல. அவங்களுக்கும் தான் எப்படி யூத வெறுப்பு கலாச்சாரத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் இந்த சின்ன குழந்தைகளையும் அடுத்த சந்ததிகளையும் மாற்றணும். அதுதான் பயோனியர்ஸ் ஆஃப் டுமாரோ. நாளைய சந்ததிகளுக்கு எப்பேற்பட்ட போதனை செய்யணும், எப்படி முன்னோடிகளாக எக்ஸாம்பிளாக வாழணும் அப்படின்னு இப்போ வாழ்ந்து காமிக்கிறாங்க வித்தியாசமான ரூபத்தில். அதில் ஒன்று தான் இந்த பப்பட் ஷோ. இந்த பப்பட் ஷோ மூலமாக இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரி, حرر فلسطين صح ولا لا؟ بالتأكيد يعني أول حاجة يجب அதான் அப்கோர்ஸ். அருமையான வார்த்தை. இப்போ இது என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஏதோ குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை போதிக்கிறாராம். முதல்ல என்ன செய்யணுமா, அல்லாவுக்கு கீழ்ப்படியணுமா, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணுமா. அப்படி அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணுது அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்குறது ரெண்டும் வித்தியாசமானது கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, நாம் முதல்ல மசூதியில் போய் அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும் முதல்ல. அடுத்து என்ன செய்யணும்? அதுக்கடுத்து நம்ம ஜிஹாத். அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். அதிசயமான ஒரு விஷயத்தை அந்த அந்த கை அசைவே காட்டி கொடுக்கும் என்ன அப்படிங்கறத. ஐயா சொல்லுங்கய்யா, அந்த அசைவோட சொல்லுங்க. அப்படின்னா தெரியுதா? உருவி
அல் ஜிகாது செய்யணும். அதுதான் ஒரு செஞ்சு விடுற பில்லி சூனியம். பப்பட் ஷோ மூலமாக இந்த குழந்தைகளுக்கு இப்படி உருவி யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அப்புறம் இஸ்லாமிய எதிரிகளையும் அல்லாவின் எதிரிகளையும் காஃபிர்களையும் உருவி இது செய்யணும். அதுக்கு பேர் தான் அல் ஜிகாது. பரவாயில்ல. இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகாது அப்படிங்கிறது அல்லாவுக்காக ஜிகாது செய்கிறது. அடே அப்பா, பின்னக்கில் ஆஃப் இஸ்லாமா. பின்னக்கில் அப்படின்னா ஒரு உச்ச நிலை, உன்னதமான நிலை. அல்லாவுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா அதுதான் பின்னக்கில் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தின் பின்னக்கில், இஸ்லாத்தின் உச்ச நிலை, அல்லாவுக்கு மிகவும் பிடிச்சது எது அப்படின்னா ஜிகாது. அதனால தான் வேதாகமத்தினுடைய கடவுளுக்கு மிக பிரதானமான ஒரு விஷயம் என்னென்னா அன்பு. அது அப்படி அன்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜோலி முடிஞ்சிச்சு. அவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே போல் நேற்று பார்த்த வீடியோவில் மாதிரி இந்த ட்ரூஸ் மக்களுக்கு ரொம்ப உன்னதமான உச்ச நிலை, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய அல்லாவுக்கு பிடிச்சது எது அப்படின்னா நேர்மை, நன்றி, விசுவாசம், அதுதான் அவங்களுக்கு உள்ளது. ஆனால் இந்த இஸ்லாமியர்களுக்கு, இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு, இந்த ஷியா முஸ்லீம்களுக்கு, இந்த சூனா முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய உச்ச நிலை எது அப்படின்னா, உன்னதமான ஒரு ஸ்தானம் எது அப்படின்னா ஜிகாது, அல்லாவுக்காக ஜிகாது. இதைத்தான் புனித போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடாடாடாடாடா. இப்போ இந்த சின்ன பையன் தான் இதை சொல்கிறான். இந்த சின்ன பையனை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க, இவங்க மூலமாக மற்ற குழந்தைகளையும் பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் தயாராக்குறாங்க. جهاد في سبيل الله. الجهاد هو ايش يا فكور؟ هو سلام الاسلام. طيب احنا لازم نعرف حبايبنا. அதான் டியர் சில்ட்ரன், இப்போ என்ன செய்யணுமா, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்படி அலக்ஸா மசூதி தெரிஞ்சுக்கணுமோ அதே போல் இந்த கிரிமினல் ஜூஸ், அடாடாடாடா, சாதாரண ஜூஸ் இல்லை, கிரிமினல் ஜூஸ். அவங்க எப்பவுமே யூதர்களை சாதாரணமாக கூப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே போல் இவங்க யூதர்களை வெறும் யூதர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க யூத பன்றிகள், கிரிமினல் யூதர்கள், யூத கிரிமினல்கள், அப்படி தான் அந்த அந்த அடைமொழி இட்டு தான் ஒரு பயங்கரமான கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த யூதர்களுடைய, ஏன்னு கேட்டால் அவங்க வாயில் வெறும் யூதர்கள் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க மாட்டாங்க. அவங்க அதை சிற்கா இல்லை அப்படின்னா அதை ரொம்ப கேவலமாக வெறும் யூதர்கள்னு சொன்னால் ஹராமா நினைக்கிறாங்க இவங்க. அப்போ யூதர்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா கிரிமினல் ஜூஸ், ஜூஸ் பிக்ஸ், என்னென்னா ஜூஸ் டாக்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த யூதர்கள் ஏதோ பயங்கரமான திட்டம் திட்டுறாங்களாம். என்ன திட்டம்? أطفال أيضا إنه اليهود المجرمين قاعدين بخططوا وبيعملوا أنفاق من تحت إيش المسجد الأقصى. அதாவது டியூனல்ஸ் தோன்றாங்களாம், எங்க சுரங்கம் தோன்றாங்களாம், எங்க அல்லக்ஸா மசூதி இருக்குல்ல, அந்த அல்லக்ஸா மசூதிக்கு கீழே இவங்க சுரங்கம் தோன்றாங்களாம். யாரு? யூதர்கள். இதுதான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் யதார்த்தமான விஷயம். இவங்க வாழ்க்கை அப்படித்தான். ஏன்னு கேட்டால் இவங்க இந்த காசாவில் டியூனல் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அதை பற்றி வெளியில் யாரும் சொல்கிற மாதிரியான ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் அவங்களையெல்லாம் சூனபதிக்கு அனுப்பிடுவாங்க, கொண்டுருவாங்க. அதனால ஒருவேளை நாம் எப்படி காசாவுக்கு கீழே ஒரு சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கோமோ அதே போல் யூதனும் இந்த அல்லக்ஸா மசூதிக்கு கீழே எதுவும் சுரங்கம் தோண்டுவானோ அப்படின்னு இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு. அதனால இவங்க முதல்ல சொல்றாங்க என்ன அப்படின்னா, யூதை அல்லக்ஸா மசூதிக்கு கீழே சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எருசலேம் டெம்பிளை இவன் டெம்பிள்னு சொல்ல மாட்டான். நம்ம மசூதின்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா, கோயில்னு சொல்லுவோம், சபை, சர்ச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவங்க மசூதியை மசூதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயில்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் கோயில் அது வேற வார்த்தை, அது இந்துக்கள் தொழுகிற வார்த்தை, இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் தொழுகிற ஒரு வார்த்தை. நம்ம ஏசு கோயில்னு சொல்லுவோம். நாங்களாம் சின்ன பிள்ளைகள ஏசு எங்கடா போகிறீங்க அப்படின்னா சபைக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம்லாம் சொல்ல மாட்டோம், ஏசு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சர்ச்சை, சபையை நாங்கள் ஏசு கோயில் தான் சொல்லுவோம். ஏன்னா அது தொழுகிற இடம், அதனால நாங்கள் கோயில்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க அந்த கோயில் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதை இந்துக்கள் உபயோகிக்கிறாங்க, அதை கிறிஸ்தவர்கள் உபயோகிக்கிறாங்க. நாம் அந்த கோயில் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முழுசா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாப்ல, டெம்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டாப்ல, அதை டெம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த பேரை மறந்துட்டேன் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்றாரு, அது என்ன அந்த டெம்னு வருமே அது என்ன அப்படின்னு சின்ன பையன்ட்ட கேட்குறான்.
அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், الهيكل المزعوم. அதான் பார்த்தீங்களா, இவங்க கோயில்னு கூட வெறுமனே கோயில்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஃபால்ஸ் டெம்பிள். அதான் ஃபால்ஸ் டெம்பிள் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த யூதர் போவாங்களே, அந்த கிறிஸ்தவங்க போவாங்களே, அந்த டெம்மு அது என்ன, ஃபால்ஸ் டெம்பிள் அப்படி தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது கேவலமான ஒரு அடைமொழி இல்லைன்னா பொய்யான ஒரு வார்த்தைகளை இட்டு தான் அதை டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெறும் டெம்பிள்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஹராமு. அப்போ இவன் ஆஹா டெம்பிள்னு சொல்லலை, ஆஹா அப்படிங்கிறாப்புல இவரு. انت الحفريات هذه اللي تحت المسجد الاقصى هيجي يوم ما راح يضل شيء تحت المسجد الاقصى والناس. அதாவது அல்லக்ஸா மசூதிக்கு கீழே இவங்க யூதை என்ன செய்கிறானா அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கானா இந்த அல்லக்ஸா மசூதி அழிக்கிறதுக்காக. இல்லை ஒருவேளை ராக்கெட்டை வைக்கிறதுக்கு, ஏவுகணை வைக்கிறதுக்கு சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்துருச்சு. அதனால ஒரு நாள் இது எல்லாமே அல்லக்ஸா மசூதிக்கு கீழே அவங்க என்ன தோண்டி எதை ஒளிச்சு வச்சுருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் போக பண்ணுவோம். அப்போ டிவியில் பார்க்குற, டெலிகாஸ்ட்டில் பார்க்குற எல்லா குழந்தைகளுக்கும் அதை தூண்டி விடுறாங்க. நாங்கள் அல்லக்ஸா மசூதிக்காக இந்த அல்லக்ஸா மசூதிக்கு கீழே என்னென்னலாம் யூதை செஞ்சு வச்சுருக்கிறானோ அது சுரங்கமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவோம் அப்படிங்கிறாப்புல. இது கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதையும் இந்த சின்ன பையன் சொல்கிறான் பாருங்க. طب هم ايش بدهم يسووا عشان الاطفال بدهم يعرفوا ايش هم مخططهم الكيان الصهيوني ايش بده يسوي بدهم يحطوا يعني زي ما بيسموا. அதான் இந்த பயலுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த யூதர்கள் சாலமனுடைய ஃபால்ஸ் டெம்பிளை கட்ட போகிறாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. كما قلتم يعني طبعا هذا الشغله ناكد غير صحيح. இதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உண்மை கிடையாது. சாலமோன் அப்படிங்கிற ஒருத்தர் டெம்பிள் கட்டினது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வரலாறு ஒரு பொய். சாலமோன் டெம்பிள் இந்த உலகத்திலேயே இருந்தது கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாலமோன் கட்டினால அது சாலமோன் கட்ட கிடையாதான். அப்படிப்பட்ட ஒரு டெம்பிளே இல்லையா. பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாமே பொய்யான். யூதர்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யான். இது ஒரு நாளும் திரும்ப கட்டப்படாதான். என்னடா இது, யூதை என்னத்தை வேணாலும் கட்டிட்டு போகிறான், உனக்கு என்ன? நீ வேணும்னா போய் எங்கே வேணாலும் யூதர்கள் கட்டுற மாதிரி ஏதோ பெரிய பெரிய மசூதிகளை கூட போய் கட்டு. ஆனால் இவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், விட மாட்டாங்களாம். அப்படி ஒரு நாளும் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க. وما له وجود اصلا يعني وما راح ينحط كمان طول ما احنا موجودين وفلسطين موجوده. அதான் பாலஸ்தீன் இருக்கிற வரைக்கும், பாலஸ்தீன் அப்படிங்கிற பேர் இருக்கிற வரைக்கும், அல்லக்ஸா மசூதி அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய விட மாட்டோம் அப்படின்னா. பாத்தீங்களா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கேவலமான புத்தியை கற்றுக் கொடுத்துருக்காங்க. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த அல்லக்ஸா மசூதியை நாங்க பாதுகாப்போம். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சரி இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாமே சொல்லுவாங்க, ஹமாஸை அழிக்க முடியாதுடா. ஹமாஸை ஒரு நாள் யூடியூப் சேனல் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஹமாஸை அழிக்க முடியாதுங்க, ஹமாஸை அழிக்க முடியாது. நான் கூட என்ன நினச்சேன், என்னடா இது அழிக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்களா அப்படின்னா. ஆமாம், அதுதான் யதார்த்தம். ஏன்னு கேட்டால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, கடைசி சொட்டு, அவர் லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட், கடைசி உடம்புல கடைசி சொட்டு, ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இருந்தாலும் அந்த சக்தியில் இவங்க அல்லக்ஸா மசூதியை பாதுகாக்க போராடுவாங்களாம். அப்போ இவங்க தான் இப்போ நான் நினைக்கிறேன், இவன் இப்போ எந்த கமாண்டராக இருக்கிறான்னு தெரில, அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய இயக்கத்தில் இல்லை வேற எந்த இயக்கத்தில் இருக்காங்களான்னு தெரில. பாவம், இந்த பயல்கள்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஆனால் ஒருவேளை இவங்க இப்போ கமாண்டராக இருக்கிறாங்களா இல்லை யூதை சோனபதிக்கு அனுப்பிட்டானா அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டால் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலே, இவங்க பேசுகிற பேச்சு எத்தனை பேர்த்த இப்படி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஒரு வெறியை உண்டாக்கி விட்டுச்சுன்னு தெரில. அப்போ அந்த இதை பார்க்கும்போது அம்மா அப்பா அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தியா உன்ன மாதிரி அந்த பையன் எப்படி அல்லக்ஸா மசூதிக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அவன் சிந்துவானாம்ல, நீ அப்படி செய்வியா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. அப்போ தாத்தா பாட்டி எல்லாம், அப்போ அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இதை பார்க்குற சின்னங்களாம், நானும் அல்லக்ஸா மசூதிக்காக என் உயிரை கொடுப்பேன், என் கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த புண்ணியவான்கள் எல்லாம் ஹமாஸை அழிக்க முடியாதுடா. ஏன்னு கேட்டால் அப்படி தான் 75 வருஷமாக அந்த குழந்தைகளை உருவாக்கி வச்சுருக்கான். பப்பட் ஷோவெலாம் நடத்தி வேற இவங்களை உருவாக்கி வச்சுருக்கான்.
அப்போ அழிக்க முடியுமா இந்த மாதிரியான மனநிலையில் உள்ளவங்கள? அதனால தான் இந்த புண்ணியவன்கள்லாம் கமெண்ட் அடிப்பாங்க என்ன அப்படின்னா, டேய் நீ என்ன சொன்னாலும் எங்கள் ஈமானை நாங்கள் விட மாட்டோம்டா அப்படிம்பாங்க. அடாடா, அவங்கள விட இவங்க பயங்கரமான கொடூரமான, இவங்களே எப்பேற்பட்ட இந்த சிந்தனையில் கொண்டு போய் மாட்டி விட்டாங்கன்னு தெரில, எப்பேற்பட்ட பிரெயின் வாஷ் பண்ணி, டே எங்கள் ஈமானை நாங்கள் விட மாட்டோம்டா, நீ என்னதான் எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி சொல்லி பாரு, எங்கள் இஸ்லாத்தை பற்றி நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம்டா, எங்கள் ஈமானை நாங்கள் விட மாட்டோம்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது, இவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். நம்ம ரத்தத்தை சிந்தியாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். எப்படி ஒருத்தனுக்கு கூடவா மூளை வேலை செய்யாது? இல்லையா, இவன் சொல்றது சரிதான், இந்த குரானில் இப்படி தான் எழுதியிருக்கு, இந்த ஹதீஸ்களில் இப்படி தான் இருக்குது, இந்த இஸ்லாத்தினுடைய காரியங்கள்லாம் இதுதான் அப்படிங்கிறத அவன் சொல்கிறது சரி அப்படின்னு ஒரு முஸ்லீமுக்காவதா கண்ணு திறக்காமல் போயிட போகுது. எப்படியும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த பயங்கரமான ஒரு யுத்தத்தில் நான் இருக்கேன். சரி, அதனால என்னை ஆதரிக்கிற யூடியூப் சேனலில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை ஆசீர்வதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, அதுக்கு அடுத்து சொல்லு தம்பி. ஐயா, இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் இஸ் ஒண்டர்ஃபுல்லாம். எது? ஓ என் ரத்தத்தை சிந்தி நான் அலெக்சா மசூதியை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறது இது பயங்கரமான, இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அடாடாடா, எவ்வளவு அழகானது, எவ்வளவு அற்புதமானது. எது? குழந்தைங்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கட்டடத்தை காப்பாற்றுவாங்களாம். அதுக்கு காசு கொடுத்து இன்னொன்று கட்ட வேண்டியதானே, அதை விட பெருசாக கூட கட்டிட்டு போங்க. அதனால இவங்க சொல்லி வச்சுட்டாங்க, சாலமோன் ஒரு கோயிலை கட்டினது கிடையாது அப்படின்னு வேற இவங்களுக்கு போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? ஆடா பாவிகளா, அதாவது இவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்களா? எதை டிஃபெண்ட் பண்ண போறாங்களா? அலெக்சா மசூதியை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்களாம்? நம்முடைய ரத்தத்தை கொடுத்து அப்புறம் நெஞ்ச செதறடிக்கணுமா? அடாடாடாடா, பேர் ஜஸ்ட். அதனால நெஞ்ச குண்டெல்லாம் கட்டிக்கிட்டு நெஞ்ச செதறடிச்சு ரத்தத்தை எல்லாம் தெறிக்க வச்சு, ஒன்று இவங்க இந்த புண்ணிய மதத்தில் தங்களுடைய ரத்தத்தை சிந்துவாங்க, இல்லை அப்படின்னா அடுத்தவனுடைய ரத்தத்தை சிந்துவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இதுதான் அல்லாவுக்கு பிடிச்ச இந்த இஸ்லாத்தினுடைய உன்னதமான ஒரு நிலை, ஜிஹாது. அதனால தான் நம்ம நெஞ்ச நிமித்தி நெஞ்ச செதறடிச்சாவது நம்முடைய ரத்தத்தை சிந்தியாவது நம்ம என்ன செய்யணும்? எதை டிபெண்ட் பண்ணணுமா? அடே அப்பா, டிஃபெண்ட் பண்ணணுமா? அலெக்சா மசூதியை. சரி, கொடுமை பாருங்க. இதுதான் 75 வருஷமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எதுக்காக? இந்த அலெக்சா மசூதிக்காக. சரி, நிறைய பேர் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே பயனீர்ஸ், அவங்க எல்லாம் மார்ச்சராக செத்துருக்குறாங்க. நிறைய பேரையும் கொண்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவங்களை கொண்டு இருக்காங்க, லட்சக்கணக்கானவங்களும் செத்துருக்காங்களாம். அது இந்த 75 வருஷத்தில். அது எதுக்காக? இந்த அலெக்சா மசூதியை காப்பாற்றுறதுக்காக. எதில் இருக்குது இந்த அலெக்சா மசூதி? பாலஸ்தீனத்தில் இருக்கான். அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும்? இந்த மார்ச்சராக சாகணும், உயிர் தியாகம் செய்யணும், இல்லைன்னா அடுத்த உயிர் எடுக்கணும், யூதனுடைய உயிரை எடுக்கணும், இல்லைன்னா நம்ம ரத்தத்தை சிந்தி நெஞ்செல்லாம் வெட்டிச்சு சாகணும். பரவாயில்ல, அருமையான போதனை. இதுதான் பப்பட் ஷோ. முதல்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நானே என்னை தேர்த்திக்கிட்டு இப்போ சிரிப்பு தான் வருது. சரி, இல்லை இவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு ஆத்மா தான் செத்து போயிருக்கும், இயேசு கிறிஸ்து தான் உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு மனசாட்சியே செத்து போச்சு. அதான் விஷயம். இப்போ மனசாட்சியே இல்லை. இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு வன்மத்தை நம்ம போதிக்கிறோம், ஒரு வெறுப்பை போதிக்கிறோம், இவங்களை ரத்தம் தெறிக்க விடுற, நெஞ்ச செதறடிக்கிற ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம போதிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு மனசில் நம்ம போதிக்கக்கூடாது. அவங்க படிக்கணும், நல்லா வளரணும், அவங்களுக்கு இஷ்டமான தொழில், வேலை, பிஸ்னஸ் அதிலெல்லாம் செய்யணும். அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு, அதுவும் டிவிலே டெலிகாஸ்ட் பண்ணுறான். எல்லாரும் இப்படி மாறுங்க. அலெக்சா பார்த்தீங்களா? இந்த குழந்தைகளை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ஏஞ்சல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழந்தைகளை அலெக்சா மசூதியை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய ரத்தத்தை கூட சிந்தும். அவங்க அப்பாவை விட, அவங்க அம்மாவை விட, அண்ணன் தம்பியை விட யாரை பிடிக்கும் அப்படின்னா அலெக்சா மசூதி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் நம்முடைய கண்மணி நாயகம் ராத்திரி கழுதையில் இங்கே வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மார்ச்சரா சாகிறது மட்டும் இல்லையா, அதாவது காயப்பட்டு கையை இழந்து, காலை இழந்து,
உடம்புல உள்ள உறுப்புகளை இழந்து ஏதாவது ஜிகாது செய்யும்போது கை இழந்தாலும் காலை இழந்தாலும் உள்ள மாச்சரா செத்தாலும் அது நல்லதான். அதுதான் அதுக்கு பேர் தான் ஜிகாது. அப்படி தான் நம்ம செய்யணும். ரைட் அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த சின்ன குழந்தையும் சொல்கிறான், இந்த சின்ன பையன் சொல்கிறான், சரிதான், காயப்பட்டாலும் பரவாயில்ல, ஐயோ கை போயிருமே கால் போயிருமே அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஒன்று கை போனாலும் சரி கால் போனாலும் சரி, நம்ம வந்து அல்-அக்ஸா மசூதியை பாதுகாக்கணும். இல்லை அப்படின்னா உயிர் தியாகம் செய்யணும், மார்ச்சராஸ் ஆகணும். ஒரு கட்டடத்துக்காக உயிரை கொடுக்குற ஒரு கேவலமான நிலைமையை இதை எங்கே போய் சொல்கிறது? ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் சாகலாம். எத்தனையோ பேர் அப்படிலாம் செத்துருக்குறாங்க. அவனை காப்பாற்றணும், அதனால தான் செத்துருக்குறாங்க. மிருகங்கள் கூட செத்துருக்கு எஜமானை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் இவங்க பாருங்க, கட்டடத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க நெஞ்சை வெடிச்சு செதறி ரத்தம் சிந்தி கையை காலை இழந்து அப்படி சாகணும்னு விரும்புகிறாங்க. அப்படி சாகணும்னு இவங்க வந்து போதிக்கிறாங்க. அப்போ இந்த ஹமாஸ் கேவலமான ஜென்மங்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு நாங்கள் சொல்றதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? இவங்களை எப்படி இவங்க போராளிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியலையே. இப்படி சின்ன குழந்தைகளை வந்து பயங்கரவாத தன்மையிலையும் தீவிரவாத தன்மையிலையும் இவங்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் போராளிகளாம். அப்ப நம்ம ஜெயிலுக்கும் போகலாமா? சாகிறது நெஞ்சு வெடிச்சு ரத்தம் சிந்தி சாகிறது ஒன்று, கையக்காலை இழந்து அப்படி கிடக்கிறது ஒன்று, இன்னொன்று ஜெயிலையாவது போயிருக்கணுமா? யூதனுக்கு விரோதமாக எதையாவது செஞ்சுட்டு ஜெயிலையாவது போயிருக்கணும், இல்லைன்னா கையக்காலை இழந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா செத்து போகணும். மூணுல ஏதாவது நடக்கணும். அதுக்கு பேர் தான் ஜிஹாது. அதனால நாடு கடத்தப்பட்டாலும் சரியாம், நாடே கடத்தப்பட்டாலும் நாங்கள் அல்-அக்ஸா மசூதியை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறாங்க இந்த சின்ன பசங்க. அதான் ஒன்று அல்-அக்ஸா மசூதிக்காக, கட்டடத்துக்காக, செங்கலுக்காக, மண்ணுக்காக, அந்த சிமெண்ட்டுக்காக இந்த அல்-அக்ஸா மசூதி. அதான் அல்-அக்ஸா மசூதி. வேற என்ன? அது ஒரு கட்டடம். அதுக்காக என்ன செய்யணுமா? ரத்தம் சிந்தி நெஞ்சு வெடிச்சு சாகலாமா? இல்லை கை கால் இழந்து அப்படி கிடக்கலாமா? இல்லை ஜெயிலுக்கு போகலாமா? இல்லை நாடு கடத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இதைத்தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க இந்த சின்ன பசங்க.